அப்பா அம்மாவை தவிர்த்து குழந்தை கஸ்டடி வேறு யாருக்கு கிடைக்கும்? சாதாரணமா குழந்தை கஸ்டடி அப்படிங்கிறது அம்மா இல்லைன்னா அப்பாட்ட தான் இருக்கும். ஒரு நான் பேரண்ட்டுக்கு குழந்தை கஸ்டடி கிடைக்குமா? தாராளமா ஒரு நான் பேரண்ட்டுக்கு குழந்தை கஸ்டடி கிடைக்கும். அம்மா குழந்தைய வளர்க்க மறுத்துட்டாங்க, அப்பா இறந்து போயிடுறாரு. இல்ல அப்பா குழந்தைய வளர்க்க மறுத்துட்டாரு, அம்மா இறந்து போயிடுறாங்க. இல்ல 2 பேரண்ட்ஸுமே இறந்து போயிடுறாங்க. இல்ல 2 பேரண்ட்ஸுமே குழந்தைய வளர்க்க மறுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆக்சுவலா ரொம்ப ரேரா தான் வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த குழந்தைய தாராளமா அப்பா அம்மா இல்லாம நான் பேரண்ட் யாருக்கிட்டையாவது சாதாரணமா அந்த குழந்தையுடைய தாத்தா பாட்டிகிட்ட குழந்தையுடைய கஸ்டடியை நீதிமன்றம் கொடுக்கும். முதல்ல அப்பாவின் அம்மா அப்பாட்ட கேட்டு பார்க்கும். அப்பாவோட அம்மா அப்பா வச்சுட்டாங்கன்னா அந்த குழந்தை அவங்க கிட்ட தான் கொடுக்கும். அவங்க இல்லை அப்படிங்கும் பொழுது அம்மாவுடைய அப்பா அம்மா அடுத்த ப்ரிஃபரன்ஸ்ல வருவாங்க. இவங்க 2 பேரும் தாத்தா பாட்டி இல்லை அப்படின்னு சொன்னா அத்தையோ மாமாவோ சித்தப்பாவோ அந்த மாதிரி அடுத்த ரத்த சொந்தங்களுக்கு தாராளமா குழந்தை கஸ்டடியை நீதிமன்றம் வழங்கும். ஆனா குழந்தை கஸ்டடியை ஒருத்தட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி எதனால அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறத நீதிமன்றம் தீர ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை கஸ்டடியை அவங்க கிட்ட கொடுக்கும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.